அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FAUG உடைய லான்ச் தெரிய வந்திருக்கு. சாம்சங் உடைய பாப்புலரான A சீரிஸ்ல A52, A72 இதை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ் நம்பர் 397ல இன்னைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சேட்டலைட் டெக்னாலஜி சம்மந்தமானது. சேட்டலைட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போதே அது ஒரு பெரிய டாபிக். ஆனால் நம்ம பார்க்க போகிறது வந்து சேட்டலைட் இன்டர்நெட் பற்றி. ஸோ சேட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக அயன் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் இன்டர்நெட்டில் தான் வந்து நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த டெக்னாலஜி தான் வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் சினிமாவில் பார்த்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ரியல் டைமில் இது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ரொம்பவே காஸ்ட்லியும் கூட. அது மட்டும் இல்லை, சேட்டலைட் இன்டர்நெட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு டிஷ் டிவி கான்செப்ட் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம டிஷ் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே மட்டும்தான் நமக்கு டேட்டா கலெக்ட் ஆகும். அதே சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வே, அதாவது அப்லோட் அண்ட் டவுன்லோட் ரெண்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கூட. அது மட்டும் இல்லை, சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வயர்ஸ் கிடையாது, கேபிள்ஸ் கிடையாது. ஸோ ஒரு பீம் வழியாக தான் இது நடக்கணும். அப்படிங்கும்போது இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதோட வந்து லோ லேட்டன்சி, அதாவது போகிறது வர்றது வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கும் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய கண்ட்ரிஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது காஸ்ட்லியாக இருந்தும் கூட. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் எல்லாம் போட முடியாது அப்படிங்கிற இடத்துல, அதாவது ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய இடங்களில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது குளோபலில். ஸோ அங்கெல்லாம் வந்து சேட்டலைட் இன்டர்நெட் மூலயமா வந்து இன்டர்நெட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இது ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. Vodafone Idea-Bajaj Financeோட கொலா பண்ணி அவங்களுடைய யூசர்ஸ்க்காக வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் வந்து ரெண்டு பிளானில் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆனுவல், இன்னொன்று வந்து செமி ஆனுவல். செமி ஆனுவல் பிளான் அப்படின்னு சொல்லும்போது 6 மாதம் பிளான். இதில் ரீசார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1198 rupees வந்து நீங்கள் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு நீங்கள் 200 ரூபாய் கட்டினா போதும். அதே ஆனுவல் ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2399 ரூபாய். அகைன் இதுலேயும் நீங்கள் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 200 ரூபாய் நீங்கள் மாதம் கட்டினா போதும். ஸோ வோடஃபோன் அவங்களுடைய கன்சியூமர்ஸ் எல்லாருமே 4Gக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 14 அன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து கூகுளுடைய எல்லா சர்வீஸும் வந்து ஒரு பெரிய அவுட்டேஜ் வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. எல்லா சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜிமெயில், யூடியூப், கூகுள் மீட்னு எந்த சர்வீஸுமே யாராலுமே ஆக்சஸ் பண்ண முடியல. இது ஒரு குளோபல் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு. யாராலுமே எதுவுமே ஓப்பன் பண்ண முடியல, மெயில் சென்ட் பண்ண முடியல. எல்லாருமே வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க இந்த அவுட்டேஜ்னால. ஆனால் இவ்வளோ பெரிய இஷ்யூக்கு வந்து கூகுள் கொடுத்துருக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், அவங்க கொடுத்துருக்க காரணம் அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனி அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. மறுபடியும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து பிக் சேவிங்ஸ் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 18 to டிசம்பர் 22 வரைக்கும். நீங்கள் ஒருவேளை ப்ளஸ் மெம்பராக இருந்தால் டிசம்பர் 17லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சேலில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸ் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே SBI டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபரும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஐஃபோனுடைய 10R இதில் ஆஃபர் இருக்குது. போக்கோ X3, சாம்சங்குடைய F41, ரியல்மியுடைய நார்சோ 20 ப்ரோன்னு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த இயர் அண்ட் சேல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். FAUG என்கோருடைய இந்தியன் மொபைல் கேமிங் ஆப் இது ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இது டிசம்பர் 2020க்குள்ளே இந்தியாவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, FAUG அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து க்ரைட்டீரியா வந்து அபவ் 16 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அபவ் 13 இயர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 வயசு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து FAUG விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வயலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ FAUG இந்தியாவில் டிசம்பர் 2020க்குள்ளே லான்ச் ஆக போகுது அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் சாம்சங் Galaxy S21 வந்து ஜனவரி 14 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. குளோபலாக Snapdragon 888, இந்தியாவில் Exynos2100 அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ரெண்டு சிப்செட் உடைய Geekbench ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸ்கோர்ஸில் கண்டிப்பாக Snapdragon 888 தான் பெஸ்ட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ Snapdragon 888 உடைய சிங்கிள் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1135. அதே Exynos 2100 உடைய சிங்கிள் கோர் வந்து 1074. அதே மல்டி கோர் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 வந்து 3681, Exynos 2100 3354 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 அதுக்கப்புறம் Exynos 2100 உடைய ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் இது. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற Exynos 2100 உடைய ஸ்கோர்ஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. சிங்கிள் கோர் வந்து உங்களுக்கு 828, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2897 அப்படின்னு வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸ்னாப்ட்ராகனோட எக்ஸினோஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ டவுன் கிரேடாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் கேலக்ஸி A52 ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் லான்ச் ஆக போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். Snapdragon 750Gயில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ரிவீல் ஆயிருந்தது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகலாம். Snapdragon 720Gயில் இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு கீக் பெஞ்ச் லிஸ்டிங் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த லிஸ்டிங்கில் இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 546, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1703. ஸோ இந்த ஸ்கோர்ஸோட சாம்சங் கேலக்ஸி A52 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக Snapdragon 720Gயில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 2 வேரியண்ட்ஸில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று வந்து 5G, இன்னொன்று 4G. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க சாம்சங் கேலக்ஸி A52க்காக? ஏன்னா 2 வேரியண்ட்ஸில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சாம்சங் கேலக்ஸி A72வும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் ஆகும்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக், ரெண்டர் இமேஜ் எல்லாமே பார்த்துருந்தோம். குவாட் கேமரா செட்டப்பில் வந்து உங்களுக்கு A71 எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக்கில் தான் கொடுக்க போகிறாங்க. சென்டர் பஞ்ச் நாச். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரூமர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று ரிவீல் ஆயிருக்கு. எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. இதில் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 1080 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. பட் Exynos 1080 அப்படிங்கிறது வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்செட் தான். பட் அது A72ல கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த மாதிரி தான் ஒரு ரூமர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆகி வந்திருக்கு. நோக்கியாவுடைய 5.4 குளோபல், அதாவது யூரோப்பில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்ததா. இது Snapdragon 662, குவாட் கேமரா 48 மெகா பிக்சல், பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல், 4000 mAh பேட்டரி, 10 வாட் சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 17,000 ரூபாய்க்கு வந்து இவங்க யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது இந்தியாவில் லான்ச் ஆனால் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நோக்கியா 5.4 இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலைனாலும் பரவாயில்ல தான். மறுபடியும் ரியல்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்குது. இந்த வாட்டி இது ரியல்மியுடைய X சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ரியல்மி X60 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்பவே குவிக்காக ரியல்மியுடைய X60 இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Qualcomm ஒரு புது சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Qualcomm Snapdragon 678. இது ஏற்கனவே லான்ச் ஆன 675க்கு ஒரு சக்ஸஸர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு 4G சிப்செட் தான். இது 11 நேனோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.2 GHz. அதே 675 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GHzல கிளாக் ஸ்பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எஃபிஷியன்சியும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கேமரா ஃபீச்சர்ஸ்லையும் சில அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 675 விட 3rd gen Qualcomm AI இன்ஜின் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இது முதல்ல லான்ச் ஆகுதுன்னு. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஸ்பேஸ் டெக்னாலஜியில் என்ன கான்செப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ஸ்பேஸ் டெக்னாலஜியில் குளோபல் முழுக்க எந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் நோக்கியா பியூர்புக் X14. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பூபாலன். கங்க்ராச்சுலேஷன் பூபாலன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.